இந்த வரிசையாக மாண்புமிகு துணைச்செயலாளரை சந்திக்கின்றது நீங்கள் அமைச்சர் பிரமுகர்கள். இது ஐயா சொன்னது போன்று தமிழக வெற்றி கழகம் என்பது எம்ஜி சம்பத் அவர்கள் கடவுள் எம்எல்ஏ எல்லாம் அருண் சார் எல்லாம் எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் வாங்க, எம்எல்ஏ எல்லாம் வாங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களான எம்சி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி இவங்கெல்லாம் இப்போ தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்காங்க. இவங்க தாவேகாவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தாங்க. அங்கே மேடையில் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசி வரைக்கும் முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தார். இதே மாதிரி தான் விஜய் அவர்களும் இருப்பார். நாங்கள் வேறு எதையும் எதிர்பார்த்து வரல, பதவிக்காக வரல, நாங்கள் நல்லது செய்கிறதுக்காக தான் தாவேகாவில் இணைஞ்சிருக்கோம். எங்களுக்கு பதவிகள்லாம் எதுவும் வேணாம், மரியாதை கிடைத்தால் போதும் அப்படின்லாம் சிலர் கருத்துக்களை முன் வச்சிருந்ததுலாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது கடந்த சில வருஷமாக நாங்கள் திக்கு தெரியாமல் இருந்தோம், இப்போ தான் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைஞ்சு அவங்களுடைய கருத்துக்கள்லாம் முன் வச்சதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த தாவேகாவில் இணையக்கூடிய விழாவில் அவர்களுக்கான இந்த மரியாதை செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அமைச்சர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையிலையும் தொடர்ந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர்கள்லாம் இந்த நிகழ்வில் இருக்காங்க. இவங்களுடைய முன்னிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் அதே மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கள் 10 பேர்கிட்ட இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்பாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவினுடைய 4 முன்னாள் அமைச்சர்கள் இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் வின் பண்ண எம்எல்ஏக்களும் அந்த பதவிகள்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் இணைஞ்சிருந்ததெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு தொடர்ந்து இந்த நிகழ்வு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவை சேர்ந்தவங்க அடுத்தடுத்து இணையக்கூடிய தாவேகாவில் இணையக்கூடிய அந்த செய்திகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வானது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் 4 பேரும் எக்ஸ் எம்எல்ஏக்களும் இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள்லாம் முன் வச்சது எல்லாமே கூட நம்ம தொடர்ந்து பார்த்தோம். உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்பொழுது கடந்த சில வருஷமா நாங்கள் திக்கு தெரியாமல் இருந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம், அவருடைய கட்சியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அவருக்கு எப்படி நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் உண்மையாக இருந்தோமோ அதே அளவுக்கு முதலமைச்சர் விஜய் அவருக்கும் நாங்கள் உண்மையாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக எம்சி சம்பத் அவர்கள் பேசும்பொழுது அவர் முன்வச்சது எல்லாமே தாவேகாவை எப்பயுமே நாங்கள் இனி விட்டு கொடுக்க மாட்டோம், முதல்வர் விஜய் அவருடைய கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படுவோம், ஜெயலலிதா கிட்ட நாங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தோமோ அவங்களோட நாங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தோமோ அதே அளவுக்கு முதல்வர் விஜயிடமும் நாங்கள் உண்மையாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தார். முன்னாள் அமைச்சர் சிவபதி அவர்கள் இணைஞ்சதுக்கு அப்புறமா அவர் பேசின விஷயங்கள், நாங்கள் எதையும் எதிர்பார்த்து வரல, நாங்கள் மரியாதையை எதிர்பார்த்து வந்திருக்கோம், அதிக இளைஞர்களை கொண்ட கட்சியாக தாவேகா இருக்குது, இதில் எங்களை இணைச்சிக்கிட்டதுலேயும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாள் அமைச்சர் சிவபதி அவர்கள் பேசியிருந்ததெல்லாம் பார்த்தோம். அடுத்து கடம்பூர் ராஜு அவர் பேசும்போது அவரும் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தார். அதிமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது விஜய் மக்கள் இயக்கம். அதாவது 2011 வருஷம் அதிமுகவினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததே விஜயினுடைய மக்கள் இயக்கம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அவர் முன் வச்சிருந்தாரு. எல்லாருமே சொன்ன விஷயம் ஒருபடையா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் எதையும் எதிர்பார்த்து வரல, எந்த பதவிக்கு ஆசைப்பட்டு வரல, ஆனால் உரிய மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் நாங்கள் இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருந்துச்சு. இது ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய, அதாவது இப்போ இணைஞ்சிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இணைஞ்சிருந்தவங்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. அனைவருடைய கருத்தும் ஒன்று போல தான் இருக்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த
முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் தாவேக்காவில் இணையக்கூடிய அந்த நிகழ்வு சென்னை பனையூரில் நடந்துட்டு வருது. இந்த தாவேக்காவில் இணையக்கூடிய தொண்டர்களுக்கும் சரி, முன்னாள் அமைச்சர்களுக்கும் சரி, அங்கே அவங்களுக்கான இந்த துண்டு அணிவிக்கப்பட்டு மரியாதையுடன் கூடிய அந்த உறுப்பினர் அட்டை இதெல்லாமே கூட வழங்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.